ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது தமிழில் பொருளறிதல் பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் இருந்து லாஸ்ட்டாக 2025 முடிஞ்ச குரூப் 2லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ நம்ம எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். பொருளறிந்து பொறுத்துக. ஓதுதல் அப்படின்னா காதில் மெல்ல சொல்லுதல், மொழிதல், திருத்தமாக சொல்லுதல், விளம்புதல், பலரறிய சொல்லுதல், உளறுதல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். இப்போ இந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம் ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். காணல் அப்படின்னா பெரியவரை பார்த்தல், பார்த்தல், வரவை எதிர்பார்த்தல், இயல்பாக பார்த்தல். நோக்குதல் அப்படின்னா குறிக்கோளோடு பார்த்தல், கவனித்தல், நுட்பமாக பார்த்தல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறது சம்மந்தமாக வருது. காணல்னா பெரியவரை பார்த்தல், பார்த்தல், வரவை எதிர்பார்த்தல், இல்லைன்னா இயல்பாக பார்த்தல். நோக்குதல் குறிக்கோளோடு பார்த்தல், கவனித்தல் அப்படின்னா நுட்பமாக பார்த்தல். சொல்லுதல் அப்படின்னா சுருக்கமாக சொல்லுதல், பேசுதல், நெடுநேரம் உரையாடுதல். கூறுதல் அப்படின்னா கூறுபடுத்தி சொல்லுதல், பண்ணுதல், திரும்ப திரும்ப சொல்லுதல், சாற்றுதல், பலரறிய சொல்லுதல். கொஞ்சுதல் அப்படின்னா செல்லமாக சொல்லுதல். பிதற்றுதல் அப்படின்னா பித்தனை போல சொல்லுதல், உளறுதல், ஒன்றுக்கொன்று சொல்லுதல், ஓதுதல், காதில் மெல்ல சொல்லுதல். செப்புதல் அப்படின்னா விடை சொல்லுதல், கலறுதல், கடிந்து சொல்லுதல், மொழிதல், திருத்தமாக சொல்லுதல், விளம்புதல் அப்படின்னா பலரறிய சொல்லுதல். இயம்புதல் அப்படின்னா இனிமையாக சொல்லுதல், வற்புறுத்தல், அழுத்தமாக சொல்லுதல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்கிறது சம்மந்தமாக வருது. சொல்லுதல்லிருந்து வற்புறுத்தல் வரைக்கும் பார்த்திங்கன்னா சொல்லுதல் சம்மந்தமாக வருது. அடுத்தது அருந்துதல். அருந்துதல் அப்படின்னா மிகச்சிறிய அளவில் உட்கொள்ளுதல், அதாவது பார்த்திங்கன்னா மருந்து அருந்துதல். உண்ணல் அப்படின்னா பசித்தீர உட்கொள்ளல். உறிஞ்சல் அப்படின்னா வாயை குவித்து கொண்டு நீரியர் பண்டங்களை இழுத்து கொள்ளுதல். இதுதான் பார்த்திங்கன்னா உறிஞ்சல். குடித்தல் அப்படின்னா சிறிது சிறிதை பசி நீங்க உட்கொள்ளல். இதுதான் குடித்தல், அதாவது கஞ்சி குடித்தல். தின்னல் அப்படின்னா சுவைக்காக ஓரளவில் தின்னுதல், அதாவது பார்த்திங்கன்னா முறுக்கு தின்னல். அடுத்தது துய்த்தல். துய்த்தல் அப்படின்னா சுவைத்து மகிழ்ந்து உட்கொள்ளல். பருகல் அப்படின்னா நீரியர் பண்டத்தை சிறிது சிறிதாய் குடிப்பது. இதுதான் பார்த்திங்கன்னா பருகல். விழுங்கல் அப்படின்னா பல்லுக்கும் நாவிற்கும் வேலையின்றி தொண்டை வலி உட்கொள்ளல், அதாவது பார்த்திங்கன்னா மாத்திரை விழுங்குதல், அது மாதிரியானதை விழுங்கல். அருந்துதல்லிருந்து விழுங்கல் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றது சம்மந்தமாக வருது. அடுத்து பார்த்திங்கன்னா சுவர். சுவர் அப்படின்னா மண் அல்லது கல்லால் அமைப்பது சுவர். மதில் அப்படின்னா கோயில் அல்லது பெரிய வளமனைகளுக்கு சுற்றி போடும் உயர்வான சுவர் தான் பார்த்திங்கன்னா மதில். அடுத்தது அறிதல். அறிதல் அப்படின்னா அறிவால் அறிதல். தெரிதல் அப்படின்னா பலவற்றுள் ஒன்றை தெரிந்து கண்டு கொள்ளுதல். அடுத்தது உணர்தல். உணர்தல் அப்படின்னா உள்ளத்தால் அறிதல். உய்த்துணர்தல் அப்படின்னா யூகித்து உள்ளத்தால் காணல். உடைத்தல் அப்படின்னா கல்லை உடைத்தல். ஒடித்தல் அப்படின்னா கிளையை ஒடித்தல். நறுக்குதல் துண்டு துண்டாக செய்தல். நொறுக்குதல் அப்படின்னா பொடியாக்குதல். அறிஞர் அப்படின்னா அறிவில் சிறந்தவர், புலவர், புலமையுடையவர். மேதை அப்படின்னா பேரறிஞர். பேச்சாளர் அப்படின்னா மேடை பேச்சில் வல்லவர். நாவலர் அப்படின்னா பெரும் பேச்சாளர். பாவலர் பாக்களை இயற்றுபவர். கவிஞர் அப்படின்னா கவி இயற்றுவதில் கருவிலே அமைந்த திருவுடையார். அடுத்தது குற்றுதல் அப்படின்னா நெல் குற்றுதல். குத்துதல் அப்படின்னா கையால் உடம்பில் குத்துதல், அதுதான் பார்த்திங்கன்னா குத்துதல். கொத்துதல் அப்படின்னா கோழி கொத்தி சாப்பிடும் இல்லைங்களா, அதுதான் கோழி கொத்தி தின்னல். கீர்த்தி அப்படின்னா புகழ். சீர்த்தி அப்படின்னா பெரும்புகழ். கீர்த்தினா புகழ், சீர்த்தி அப்படின்னா பெரும்புகழ். ஒளி அப்படின்னா உயிருள்ள போது இருக்கும் கீர்த்தி, அதுதான் பார்த்திங்கன்னா ஒளி. புகழ் அப்படின்னா இறந்த பின்பு ஏற்படுவது புகழ். அடுத்தது கடவுள். கடவுள் அப்படின்னா முழு முதல் செல்லும்பொருள் இறைவன். கடவுளர் அப்படின்னா சிறு தெய்வங்கள். தெய்வங்கள் அப்படின்னா அச்சத்தால் வணங்கப்படுபவை. தேவதைகள் அப்படின்னா கடல் தேவதை, வனதேவதை போன்ற பெண் தெய்வங்கள். தேவர்கள் அப்படின்னா சொர்க்கத்தில் இருந்து பின்பு மண்ணுலகத்தில் பிறந்து அதன் பின்பு முத்தியுலகை அடையக்கூடியவர்கள். இவங்க தான் பார்த்திங்கன்னா தேவர்கள்.
அடுத்தது விரலி. விரலி அப்படின்னா மனத்தினுள் இருக்கின்ற கருத்தின் சுவையை கை, கால்கள் முதலியவற்றால் தோன்றுமாறு விரல்பட நடனம் செய்பவள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா விரலி. அழகு அப்படின்னா அளவு, உடற்கட்டு, நிறம் முதலியவற்றால் கண்ணுக்கு அல்லது மனதுக்கு இனிதாக தோன்றும் தன்மை அழகு. எழில் அப்படின்னா எலும்பியிருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு எழில். தோற்றம் அப்படின்னா உடல், உள்ளம், உயிர், பண்பு, அனுபவம் சேர்ந்து காட்சியளிக்கும் தன்மை தோற்றம். அடுத்தது மேகம். மேகம்னா முகில். கார்மேகம் அப்படின்னா கரிய நீர் கொண்ட முகில். தூவானம் காற்றினால் சிதறப்படும் மலைத்திவிலை. தூறல் அப்படின்னா சிறு துளி மலை. சாரல் அப்படின்னா தூறல். மழை அப்படின்னா பெருந்துளியாக பெய்வது. சோனாமாரி அப்படின்னா விடாமலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையை பற்றி இருக்குது. சினம். சினம் அப்படின்னா கோபத்தின் பின் சிறிது பொழுது நிற்பது சினம். சீற்றம் அப்படின்னா கோபம், அதாவது சீறுவது. செற்றம் அப்படின்னா நெடுங்காலம் இருக்கும் பகைமை. இது வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை பற்றியது. அடுத்தது அழுகல். அழுகல் அப்படின்னா வருத்தத்தால் கண்ணீர் விடுதல். புலம்பல் அப்படின்னா தனிமையால் சிறிது வாய்விட்டு அழுதல். அரற்றுதல் அப்படின்னா வாய்விட்டு அழுதல், பலவும் சொல்லி தன் குறை கூறி அழுதல். கதறுதல் அப்படின்னா உணர்ச்சியால் வாய்விட்டு உறக்க கூறி அழுதல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகிறது பற்றியது. அடுத்தது சிந்துதல். சிந்துதல் அப்படின்னா துளி துளியாக கீழே விழுதல். இது வந்து பார்த்திங்கன்னா சிந்துதல். தெளித்தல் அப்படின்னா சிறிது சிறிதாக சிதற செய்தல். சொரிதல் மேலிருந்து விழுதல். வார்த்தல் அப்படின்னா நீளமாக சொரிதல். ஊற்றுதல் அப்படின்னா விட்டு விட்டு தண்ணீர் விடுதல். கொட்டுதல் அப்படின்னா ஒரு சேர விடுதல். வழிதல் அப்படின்னா மிகுந்து வெளிவருதல். அடுத்தது பசும்பால். பசும்பால் அப்படின்னா பசுமையான பால். பசுப்பால் அப்படின்னா பசுவினது பால். ஐயம் அப்படின்னா இதுவோ அதுவோ என சந்தேகித்தல். இது வந்து பார்த்திங்கன்னா ஐயம். திரிபு அப்படின்னா ஒன்றை மற்றொன்றாக நினைத்தல். இது வந்து பார்த்திங்கன்னா திரிபு. சந்து அப்படின்னா சிறு தெரு. தெரு அப்படின்னா சந்தை விட சிறிது அளவு அகன்றிருப்பது. வீதி அப்படின்னா நீண்ட அகன்ற தெரு. சாலை அப்படின்னா மிகவும் நீண்ட வீதி. நெடுஞ்சாலை அப்படின்னா மிக மிக நீண்ட சாலை. அடுத்தது குழு. குழு அப்படின்னா சிறு கூட்டம். கூட்டம் அப்படின்னா பலர் முறையாக கூடியிருப்பது கூட்டம். கும்பல் அப்படின்னா முறையின்றி குவில் குவிலாக கூடுவது கும்பல். குறி அப்படின்னா அடையாளம். குறிக்கோள் அப்படின்னா குறியாக கொள்வது. குறிப்பு குறிக்கப்படுவது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 1 or 2 times படிச்சிங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.